em karo. ரெண்டாயிரத்தி 16ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நான் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்ததாக அப்போது அறிவித்தார்கள். அப்போது நான் எலெக்ஷன் பெட்டிஷனாக உயர்நீதிமன்றத்திலே தபால் வாக்குகள் 203 வாக்குகளை எண்ணாமல் தேர்தலை அறிவித்து விட்டார்கள். ஆகவே அது செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வரை சென்று பல நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு பிறகு இறுதியாக கடந்த 2 வாரங்களுக்கு முன்னால் கடந்த மாதம் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் மாண்புமிகு நம்முடைய சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் அவர்கள் நான் தபால் வாக்குகளை எண்ணாமல் இருந்த வாக்குகளை எண்ணுவதற்கு ஏற்கனவே அக்டோபர் மாதம் 2019ஆம் ஆண்டு 1ஆம் தேதி உத்தரவிட்டு அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி 2019 அந்த வாக்குகள் எண்ணப்பட்டது. அந்த வாக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில் 105 வாக்குகள் வித்தியாசத்தில் நான் வெற்றி பெற்றதாக மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதியரசர் அவர்கள் இன்று அறிவித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட இன்பத்துறை அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது என்று அறிவித்து நம்முடைய தலைமைச் செயலகம் உட்பட அனைத்து ஆவணங்களிலும் அவருடைய பெயரை நீக்கிவிட்டு 2016 முதல் 21 வரை உள்ள காலகட்டத்தில் அவர் பெயர் இருக்கின்ற இடங்களெல்லாம் அதை நீக்கிவிட்டு என்னுடைய பெயரை அப்பாவு பெயரை பொறிக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் கூறியிருப்பது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நீதி வென்றது. நான் அதை உத்தரவு முழுமையாக படித்து பார்க்குறேன். முழுமையாக தெரிஞ்சதுக்கப்புறம் தான் காலதாமதம் பண்ணாலும் நீதி கிடைத்தது நன்றி, மகிழ்ச்சி. பயன் என்ன? அதாவது உண்மைக்கு புறம்பாக, நீதிக்கு புறம்பாக, அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக அதிகாரத்தை பயன்படுத்தி அப்பாவை தூக்கி வெளியே வீசிவிட்டு அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவித்தது செல்லாது என்று இன்று நீதிமன்ற தீர்ப்பு. எனக்கு அது காலதாமதம் எல்லாம் எனக்கு பெரிதாக தெரியவில்லை. நீதி வென்ற மகிழ்ச்சியில் உங்களோடு நான் உங்களுக்கே தெரியும் இந்த கோர்ட்டில் எவ்வளோ தடவை அலைஞ்சிருப்போம் அப்படின்ட்டு சொல்லி, எத்தனை படி ஏறி இறங்கியிருப்போம் அப்படின்ட்டு சொல்லி, இதுபோல் உச்ச நீதிமன்றத்திலையும் எவ்வளவு முறை நம்ம சென்று வந்தோங்கிறதெல்லாம் அவங்களுக்கு அவ்வளவு வலிகளையும் இன்று நம்முடைய இந்த நம்ம நீதியரசருடைய தீர்ப்பு அந்த வலிக்கு நிவாரணமாக கிடைத்திருக்கிறது. நன்றி. இது நம்முடைய மாண்புமிகு மறைந்த தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் இன்றைய முதல்வர் அவர்களுடைய பாதத்திலே இந்த வெற்றியை காணிக்கையாக்கிறேன். நன்றி. வந்துட்டுலாம் நீதி வந்துட்டுலாம், நீதி வென்றது. நிச்சயமா அந்த தீர்ப்புலையுமே உயர்நீதிமன்ற தீர்ப்புலையுமே நீதியரசர் குறிப்பிட்டிருக்காங்க, இவ்வளவு நாட்கள் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிலுவையில் இருந்ததும் ஒரு ஜனநாயகத்தின் அடிப்படையில் 6 மாதங்கள் தான், 6 மாதங்களுக்குள்ளார மேண்டேட்ரி ப்ரொவிஷனில் தேர்தல் வழக்குகளை நடத்தணுங்கிறது சட்டம்.
அப்படி கொடுக்கப்பட்ட இடங்களில் இவ்வளவு காலம் இதை நீட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதன் அடிப்படையில் ஒரு நடுநிலைப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் வந்து கெசட்டட் ஆஃபீஸர் தான், அவருடைய கையெழுத்து செல்லும்னு தீர்ப்பு கொடுத்ததற்கு பிறகும் கூட இவ்வளவு நாட்கள் இதை இழுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் இந்த தீர்ப்பு என்பது ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. தேர்தலில் இன்னும் குறிப்பாக இந்த அப்பாவு ஐயா அவர்கள் அந்த காலகட்டங்களில், இப்போ நீங்கள் தாமதமாக கிடைக்கப்பட்ட நீதின்ற அந்த வார்த்தை வச்சாலும் கூட, அந்த காலகட்டங்களில் அவர் ஒரு சட்டமன்றத்தினுடைய உறுப்பினராக சென்றிருக்க வேண்டும். மக்கள் அவரைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இதுதான் டெமோக்ரஸி. ஜனநாயகத்தின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபரை அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் அதிகாரத்தின் கை கொண்டு அவரை அடுக்கி ஒடுக்கி வெளியேற்றுகிற போது அந்த நீதியை கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலம் வந்து போராடி பெற்றிருக்கிறோம். அந்த நீதி வந்து உள்ளபடியே வாக்களித்த மக்களின் வெற்றி, ஜனநாயகத்திற்கு கிடைத்த வெற்றி. நம்முடைய நீதித்துறையும் அதனுடைய டே டு டே அஃபேர்ஸும் தான், நீதித்துறையினுடைய அமைப்பு தான். சரி, ராதாபுரம் தேர்தல் தொடர்பாக ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. இந்த தீர்ப்புக்கு நான் அப்பீல் போவேன். அந்த 2016 நடைபெற்ற அந்த தேர்தலில் 49 வாக்குகளில் நான் வெற்றி பெற்றது செல்லாது, மறு வாக்கு எண்ணிக்கை நடத்தணும். கடைசி 3 ரவுண்டு தன்னை வெளியே தூக்கி போட்டுவிட்டு இன்பதுரை எண்ணினார் என்று ஒரு குற்றச்சாட்டோட ஒரு அப்ளிகேஷன் போட்டிருந்தார். தேர்தல் பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ணியிருந்தார். அந்த பெட்டிஷனில் ஒரு தீர்ப்பு, இடைக்கால தீர்ப்பை இந்த சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்துச்சு. என்னன்னு கேட்டால், ரீகவுண்ட் பண்ணணும். அதற்கப்புறம் அந்த 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 பெட்டிஷனு என்னென்னா, எதுக்காக வந்து அந்த வாக்காளர்கள் இந்த தபால் வாக்குகளை வந்து நிராகரித்தது தவறுங்கிறது அவருடைய கண்டென்ஷன். அப்போ தபால் வாக்குகள் ஏன் நிராகரித்தாங்க அப்படின்னா, மிடில் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் அதில் சைன் பண்ணியிருந்தாங்க. அவ்வாறு சைன் பண்ணால் அந்த 203 வாக்குகளும் செல்லாது அப்படிங்கிற என்னோட வாதம். சென்னை உயர்நீதிமன்றம் என்ன அப்போ அப்சர்வேஷன் கொடுத்துன்னா, தபால் வாக்குகளில் மிடில் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் சைன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தீர்ப்பை, இடைக்கால தீர்ப்பை கொடுத்துச்சு. அந்த தீர்ப்புக்கு எதிராக நான் உச்சநீதிமன்றத்துக்கு போனேன். உச்சநீதிமன்றம் அதற்கு தடை விதித்து கவுண்டிங்கை நடத்திக்கலாம், ஆனால் முடிவை சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. கவுண்டிங் நடந்துச்சு, நான் தான் அதில் அதிக வாக்குகளை பெற்றேன், இது உண்மை. ஆனால் அந்த செல்லாத 203 வாக்குகளை அதோடு இணைக்கும் போது அவர் வெற்றி பெற்றதாக ஆகும். அப்போ செல்லுமா செல்லாதான்னு யார் முடிவு பண்ணணும்? உச்சநீதிமன்றம் முடிவு பண்ணணும். உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு பல காலமாக நிலுவையில் இருந்துச்சு. ஏன்னா கொரோனா காலம் அப்படி. அது மட்டும் இல்லாமல் அப்பாவு தரப்பினர் தொடர்ந்து 3 முறை வாய்தா வாங்கினாங்க. கடைசியாக இது இறுதி தீர்ப்புக்கு வரும்போது வாய்தா வாங்கினாங்க. இது உண்மை, அது ஆர்டர் காப்பியில் இருக்குது. இந்த சூழ்நிலையில் 2 தேர்தல்கள் முடிவடைந்து விட்டது. இனி இந்த வழக்கை விசாரிப்பதனால் என்ன பலன்? ஏன்னா இதில் ஒரு தீர்ப்பு வந்துட்டுனா மீண்டும் அப்பாவுவை அந்த சட்டமன்ற உறுப்பினர்னு அறிவிக்க முடியாது இல்லையா? அதனால் விசாரிக்க தேவையில்லைன்னு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு. மீண்டும் அப்படின்னா ஹைகோர்ட்டில் இருக்கிற பெண்டிங் இருக்க கேஸ் என்ன ஆகும் அப்படின்னா, அதை கான்சிக்வென்ஷியல் ஆர்டரை ஹைகோர்ட் மே பாஸ் கான்சிக்வென்ஷியல் ஆர்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா என்னென்னா, சூழ்நிலைக்கு தக்கவாறு ஒரு ஆர்டரை பிறப்பிக்கும் அப்படின்னு. பொதுவாக என்ன நினைப்பாங்கன்னா, அது இன்ஃப்ளக்ஷஸ், அதாவது காலாவதி ஆகிவிட்டது, கேள்வியே காலாவதி ஆகிவிட்டது என்று சொல்லுகிறத எடுத்துக்கிட்டு உயர்நீதிமன்றம் அந்த இதை தள்ளுபடி பண்ணும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துருப்பீங்க. ஆனால் உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, நாங்கள் ஏற்கனவே ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கோம்ல, அது எந்த விதத்துலையும் அது செட்டசைடுன்னு ஆகலையே, டெக்னிக்கல் இஷ்யூ, செட்டசைடு ஆகலைல்ல, அப்படி இருக்கிறதுனால இந்த ஆர்டரை நான் பாஸ் பண்ணுறேன். எனவே அந்த அப்பாவு தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லும். இன்பதுரை வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட மாட்டார், அவரிடமிருந்து எந்த ரெக்கவரியும் கிடையாது. ஆனால் அவருடைய பேருக்கு பதிலாக அப்பாவு பேரை பொறித்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு இதுக்கு அப்பீல் போகலாம் அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. 90 நாளுக்குள்ளே அப்பீல் போகணும். நீங்களே அப்பீல் போயிருங்களேன் அப்படின்னு நீதிமன்றத்தில், திறந்த நீதிமன்றத்தில் சொன்னார். எனவே உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே கருணாநிதியே சொல்லியிருக்கார், நீதி கேட்டு நெடிய பயணம் போகணும்னு சொல்லியிருக்கார். நானும் நெடிய பயணத்துக்கு தயாராகிட்டேன். உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை நான் அப்பீல் செய்து தடை ஆணை பெறுவேன். இறுதி தீர்ப்பில் நான் தான் வெற்றி பெறுவேன். இதில் எந்த சந்தேகமும் இல்லை.
இல்லை அது கலைஞருக்கும் தீர்ப்பு கொடுத்ததுக்கும் சம்பந்தம் இல்லை. நீதிபதி ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காரு. எல்லா தீர்ப்புகளும் மறுபரிசீலனைக்கு விட்டது அப்பீலபிள். அப்போ சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பை அப்பீல் பண்ணுற உரிமை எனக்கு இருக்குது. இப்போ நீங்கள் செந்தில் பாலாஜிக்கு ஒரு தீர்ப்பு இங்கே கொடுக்குறாங்க, அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலையா? பொன்முடிக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க, அவர் போகலையா? அதே மாதிரி அவங்களுக்கு இருக்கிற உரிமை எனக்கு இருக்கு இல்லையா? எனவே இந்த வழக்கில் ரொம்ப டெக்னிக்கல் இஷ்யூ தான். உச்சநீதிமன்றம் ஏற்கனவே சொல்லிச்சு 10 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு, இனி இதை பற்றி விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிச்சு. இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பு அதற்கு அந்த தீர்ப்பை செல்லாது என்ற வார்த்தை அந்த உத்தரவில் இல்லை. எனவே நான் இந்த உத்தரவை மீண்டும் பிறப்பிக்கிறேன், உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் நீங்கள் அப்பீல் போங்கன்னு சொல்லி உயர் நீதிபதியே சொன்னார். அந்த ஆர்டரை பாஸ் பண்ணி என்ன நான் படிக்கலை, அதை படிச்சுட்டு நிச்சயம் ஏன்னா நீதியை பெறணும்னா உச்ச நீதிமன்றத்துக்கு செல்லணும். அது யார் சொல்லி கொடுத்தாருன்னா கருணாநிதி தான் சொல்லி கொடுத்தாரு. எப்படி சொன்னார்னா, நீதியை கேட்ட நெடும்பயணம் போகணும் அப்படின்னு அவர் சொன்னார் இல்லையா? அந்த நெடும்பயணத்தை நான் போவேன், நிச்சயம் வெற்றி பெறுவேன்.